Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் 6 பருவம் 1 நமது நண்பர். நமது நண்பரில் நம்ம பயிற்சியை மட்டும் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை இதில் ஒரு கொஷின் இருக்கு பாருங்க, கீழே 28 பக்கம். நீங்களும் கண்டுபிடித்து விட்டீர்களா, யார் அந்த நண்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து மரம். எழுதிக்கோங்க, மரம். நெக்ஸ்ட் இப்போ பயிற்சி பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தெரிவு செய்வேன். 1. வருவது கூட்டல் இல்லை, இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வருவதில்லை. எழுதிக்கோங்க, வருவதில்லை. 2. யாரென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யார் கூட்டல் என்று. எழுதிக்கோங்க, யார் கூட்டல் என்று. 3. அப்பா சிறுவர்களை டேஷ் அழைத்து சென்றனர், விளையாட. டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. இலையில் டேஷ் செய்து ஊதலாம், ஊதல். 5. அப்பாவின் நண்பர் மரம். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று பார்த்துக்கோங்க அவை. நெக்ஸ்ட் அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர். கொஸ்டினில் இங்கே பாமிக்கிற பாருங்க ஆன்சர் நோட்டில். அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர். அப்பாவும் பிள்ளைகளும் விளையாடச் சென்றனர். எழுதிக்கோங்க, இது விளையாடச் சென்றனர். அப்பாவும் பிள்ளைகளும் விளையாடச் சென்றனர். முதலாவது ஆன்சர் எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் அப்பா யாரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார். அப்பா யார் காட்டுறன்னாரு? அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார். அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார். நெக்ஸ்ட் 3. சிறுவர்கள் என்னென்ன விளையாடினர். என்னென்ன விளையாடினாங்க அவங்க? சிறுவர்கள் கண்டுபிடித்து விளையாடினர், ஊதல் செய்தும் விளையாடினர். சிறுவர்கள் கண்டுபிடித்து விளையாடினர், ஊதல் செய்தும் விளையாடினர். முதலாவது பாருங்க, அப்பாவும் பிள்ளைகளும் விளையாடச் சென்றனர். இரண்டாவது ஆன்சர் அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார். 3. சிறுவர்கள் கண்டுபிடித்து விளையாடினர், ஊதல் செய்தும் விளையாடினர். புரியுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்ப்போம், பக்கம் 30. உரிய தொடரை எடுத்து எழுதுவேன், பெயர் எது செயல் எது நிரப்புவேன். இதில் பெயர் எது செயல் எதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவது தம்பி ஆடுகிறான். தம்பி அப்படின்றது என்னது? பெயர். ஆடுகிறான் அப்படின்றது ஒரு செயல் இல்லையா? தம்பி ஆடுகிறான். இரண்டாவது சேவல் ஓடுகிறது. சேவல் அப்படின்றது பெயர், ஓடுகிறதுனா செயல். கொடி படர்கிறது. கொடின்றது பெயர், படர்கிறது செயல். 4. அத்தை சிரிக்கிறார். அத்தை வந்து பெயர், சிரிக்கிறார் செயல். 5. கெண்டை மீன் நீந்துகிறது. கெண்டை மீன் அப்படின்றது என்னது? பெயர், நீந்துகிறது செயல். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சேவல் ஓடுகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. கீழே அவங்களே பெயரும் செயலும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? இது பெயர்னா சேவல், செயல் வந்து ஓடுகிறது. கொடி படர்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது என்னது? இது கொடி படர்கிறது. பெயர் வந்து கொடி, செயல் வந்து படர்கிறது. அவங்க இந்த பிக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸாக எழுதணும். கொடி படர்கிறது. இது படர்கிறது. பெயர் வந்து கொடி, செயல் வந்து படர்கிறது. 3. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை வச்சு தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். இது யார்? இது அத்தை சிரிக்கிறார். இதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க, அத்தை சிரிக்கிறார். இதில் பெயர் வந்து அத்தை, செயல் வந்து சிரிக்கிறார். அத்தை சிரிக்கிறார். புக்கில் தெரியலனா கூட நீங்கள் இதை பார்த்து நம்பர் 4 இருக்கு இல்லையா, அந்த அத்தை சிரிக்கிறார் எழுதிட்டு பெயர் வந்து அத்தை, செயலில் வந்து இந்த சிரிக்கிறார் அப்படின்றத எழுதிக்கோங்க. புரியுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னது? இது இங்கே என்ன மீன் கொடுத்துருக்காங்க? கெண்டை மீன் நீந்துகிறது. பெயர் என்னது? கெண்டை மீன் நீந்துகிறதுன்னு எழுதிட்டு பெயர் வந்து கெண்டை மீன், செயல் வந்து நீந்துகிறது. 5 வந்து பாருங்க, தம்பி ஆடுகிறான். பெயர் வந்து தம்பி, செயல் வந்து ஆடுகிறான். புரிஞ்சுதா சில்ட்ரன்? பெயர் செயல். நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா, இப்போ டான்ஸிங் அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்லேயும் வரும் இல்லையா, அதுதான் வந்து இங்கே செயல்னு சொல்லி எழுதுகிறோம். நிரப்புவேன்.
குழலி படம் வரைந்தாள். பெயர் செயல். குழலி அப்படின்றது என்னது? பெயர். படமும் என்னது? பெயர் தான். இதில் வரைந்தாள், விளையாடினாள், சிரிக்கிறாள், ஓடுகிறாள், அந்த மாதிரி வர்றது தான் செயல். அந்த செயலை செய்கிறாவ, ஏதோ படிக்கிறாளோ எழுதுகிறாளோ ஏதோ ஒரு செயலை செய்கிறா. அப்போது குழலி படம் அப்படின்றது பெயர், வரைந்தாள் அப்படின்றது செயல். இப்போது ரெண்டாவது செகண்ட் தேர்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இரண்டாவது, அமுதன் பந்து விளையாடினான். அமுதன் பந்து அப்படின்றத பெயர், விளையாடினான் அப்படின்றத செயல். இந்த பென்சில் எழுதியிருக்கு, தெரியலனா கூட இங்கே இருக்கு பாருங்கள். அமுதன் பந்து அப்படின்றத பெயர்லையும் விளையாடினான் செயல்லையும் எழுதுங்க. கோழி அரிசி தின்றது. கோழி அரிசி ரெண்டுமே பெயர், செயலில் தின்றது. புரியுதா சில்ட்ரன்? 6th லெசன் ஓவர். 7th லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.